இருக்கிற இடத்துல இந்த இந்த பொட்டணத்துக்கு ஒரு விலை உண்டு. நான் வாங்குற இடத்துல ஒரு விலை கொடுக்குறேன். ஆனா இங்க கொடுக்குற நேரத்துல இதுக்கு விலை கிடையாது. இங்க கொடுக்குற இடத்துல இது விலை இல்லாம கொடுக்கிறோம். இது என்ன செய்கிறோம்? விலை இல்லாம கொடுக்கிறோம். எதுக்காக கொடுக்கிறோம்? பணம் இல்லாதவர்கள். விலை போட்டிருக்க இந்த விலைக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி உடுத்த முடியாது. இந்த விலைக்கு ஒரு உணவை வாங்கி சாப்பிட முடியாது. இந்த விலைக்கு ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி குடிக்க முடியாது. இந்த விலை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறதான வறட்சியில் இருக்கிற வெறுமையில் இருக்கிற உங்களுக்கு பரலோகம் ஒன்று சொல்லுகிறது, உனக்கு வானத்தின் மழையை உனக்கு 3 தடவை இந்த உலகத்துல தேவன் கொடுக்கிறார். காலங்களை நேர்த்தியாக உருவாக்கினவர். கோடைக்காலம், இளவேநீர் காலம், குளிர்காலம், மழைக்காலம் என்று உருவாக்கின தேவன் என்ன செய்கிறார்? உனக்கு அதன் காலத்தில் உனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று உனக்கு இல்லாத நேரத்திலும் உனக்கு கொடுப்பதற்காக தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அந்த தேவனை தேடுவதற்காக உன் இதயம் தேவனை தேடட்டும். உன் பாக்கெட்ல பணம் இல்ல, ஆனா உன் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். உன் பக்கத்துல விலை பிரைஸ் இல்ல, என்ன விலைன்னு போட்டிருக்கான். எல்லா வஸ்திரத்தையும் பாத்தீங்கன்னா கடைகள்ல இணைஞ்சிருப்பான். அவனுக்கு ஒரு லாபம், வேலையாட்களுக்கு கொடுக்கிற கூலி, அவன் பெருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு சார்ஜ், எல்லாம் தொழிலாளி முதலாளி தொழிலதிபர்களாக இருக்கிற அத்தனை பேரும் விலை போட்டிருப்பாங்க. ஆனா இங்க இந்த விலை இதுல எதுவுமே எந்த ரேட்டும் போடல. இந்த ரேட்டும் போடல. இங்க ரேட் இல்லாம விலை இல்லாம நாங்கள் என்ன செய்கிறோம்? விலை இல்லாம பணம் இல்லாதவர்களுக்கு யார் கொடுக்கிறா? நாங்க கொடுக்கல, இறைவன் கொடுக்க. நாங்க கொடுக்கிறோம். இதுக்கு நாங்க கொடுக்கிறோங்கிற பேரும் இதுக்கு போடல. நாங்க கொடுக்கிறோங்கிற பேர் என்ன செய்யல, இதுக்கு போடல. ஆண்டவரே, பணம் இல்லாதவர்களே, விலையே என்னது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? என்னது? பணமும் இல்லாதவர்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி, என்னது? பணமும் இன்றி விலையும் இன்றி நல்ல பொருளாயிருக்கிற ரசம், திராட்சை ரசம். என்ன ரசம்? திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்னது செய்யுது தெரியுமா? தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ்விக்கிற திராட்சை ரசம் சொல்லியிருக்கு பைபிள்ல. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? நல்ல மனுஷர்களையும் பூமியில இருக்கிற சாதாரண மனுஷனையும் மகிழ்ச்சி ஆக்குகிறது திராட்சை ரசமா. அப்ப இன்றைக்கு சொல்லுங்க, விலை போடாம நீ பணம் கொடுக்காம கடவுள் உனக்கு தருகிறார்னு சொன்னா அவர் என்ன தருகிறார்? உன் மகிழ்ச்சிக்கு உனக்கு இலவசமாக திராட்சை ரசத்தை தருகிறார். இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்க 2 பேர் தான் 4 பேர் தான் நிக்கிறோம். இங்க வருவாங்க 2 பேர் 4 பேர் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு நாங்க என்னத்தை கொடுக்குறோம் தெரியுமா? இந்த வேத வசனத்தின்படி என்னுடைய மனைவி என்ன செய்யறா? காலையில இங்க வந்து ஜெபம் முடிச்சுட்டு போறவங்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நாங்கள் பால் கொடுப்போம். எங்களுக்கு மாடுகள் வரும், பசு மாடுகள் வளர்ப்போம். என்ன செய்வோம்? இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குறோம். அது தேவன் எங்களுக்கு தருகிற அப்படின்னால வாங்குறோம். தேவன் தருகிறதுனால திராட்சை ரசத்தை என்ன செய்கிறோம்? இலவசமாய் குடிக்க கொடுக்கும். 1 டம்ளர் கொடுக்கும். அது ஆண்டவருடைய கிருபை. நாங்க கொடுக்கல. யாரு? தேவனால. அது பகல்ல தேவனிடத்துல தேடி எங்களுக்கு ஒரு நன்மை வேண்டும், எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வேண்டும், எங்களுக்கு ஒரு சுகம் வேண்டும் வருகிறவங்களுக்கு என்ன செய்யறோம்? வெறுமையாக விடுவதில்லை. அவர்களுக்கு என்ன செய்யறோம்? ஒரு டம்ளர் திராட்சை ரசத்தை கொடுக்க முடிகிறது. அவர்கள் வெறுமையாக போகும்போது நாங்க போக விடுவதில்லை. எங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஆசை உண்டு. ஆனா அதை கொடுக்க எங்களுக்கு அதற்குரிய பலம் வரல. ஆனா கண்டிப்பாக வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பாக வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் பணமும் இன்றி விலையும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு தேவன் ஒருவரை அனுப்பி கொடுத்தார். இந்த உலகத்துக்கு மழை எப்படி வருது? மழை எது கொண்டு வருது? பெருங்காற்று கொண்டு வருது. ஒன்று புரிந்து கொள்ளுங்க. மழை வர்றது எப்படி வருது? பெருங்காற்று கொண்டு வருகிறது, கடும் புயல் கொண்டு வருகிறது, இன்னொன்று இடி முழக்கம் அதிலிருந்து வெளிப்படுகிறது, மின்னல் இதிலிருந்து வெளிப்படுகிறது. இத்தனைக்கும் அப்புறமாகத்தான் மழை என்ன செய்கிறது? பொழிகிறது. ஆகவே இடி முழக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. எங்கனாலும் என்ன செய்யும்? கொடூரமானவர்கள் உனக்கு முன்பாக இருப்பார்கள். கவலைப்படாதிருங்க. கொடூரமானவர்கள்